ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தேரி நைலிசம். ஸோ வெல்கம் டு தேரி அண்ட் டெக்ஸ்ட். ஸோ நைலிசம் அப்படின்னா என்னென்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல மோனோதெயிசம், இதோட கம்ப்ளீட் ஆப்போசிட்டான தேரி தான் நைலிசம். ஸோ மோனோதெயிசமில் என்ன சொன்னாங்க, தட் இஸ் அ சிங்கிள் காட் டு த ஆல் ஓவர் யூனிவர்ஸ்னு சொன்னாங்க. பட் நைலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் இஸ் நத்திங் ட்ரூ இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்க எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வாங்க ஃபுல்லாக டெஃபினிஷன் பார்க்கலாம். இதில இவங்க என்ன பிலீவ் பண்றாங்க அப்டின்னா, நைலிஸ்ட்ஸோட பிலீவ் என்ன அப்டின்னா, ரிஜெக்ஷன் ஆஃப் ஆல் காட். இவங்க வந்து இந்த உலகத்தில எந்த ரிலிஜியனும் இல்ல, எந்த காடுமே இல்ல. இது எல்லாமே வந்து ஒரு அ அப்சல்யூட் நான்சென்ஸ் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் இத வந்து இவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்டின்னா, வேர்ல்ட் வார் 1 இருக்கட்டும், வேர்ல்ட் வார் 2 இருக்கட்டும், அதில மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் வந்து இறந்து போனாங்க. பட் என்ன காரணம்? எல்லாமே பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். அப்புறம் பொலிட்டிக்கல் ரீசன் தான். ஃபர்ஸ்ட் ஒன்லயும் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், செகண்ட் ஒன்னும் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். அந்த ஆரிஜின்ல இருக்கவங்க ஜெர்மன் பீப்பிள் இவங்கள விரட்டணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஓகேவா? ஹிட்லர் வந்து அத பண்ணாரு. ஸோ இப்ப இதை வச்சு தான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காட் இருக்காங்க, இல்ல உண்மையான ஒரு ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்னா, இவ்ளோ பீப்பிள வந்து இறக்க விட்டுருக்குமா? அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட்ல தான் வந்து எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்றாங்க. ஒரு சப்ரஷன், ஒரு டெஸ்பைர், ஒரு விரக்தின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ஆயிட்டு தான் இது எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. தேர் இஸ் நத்திங் இன் த வேர்ல்டுன்னு சொல்றாங்க. இவங்க ரிஜெக்ட் பண்றது காட மட்டும் இல்ல, பொலிட்டிக்கல் ஹையர் அத்தாரிட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி எதுலலாம் இருந்து பிரஷர் பீப்பிளுக்கு வந்து நல்லது கிடைக்கணுமோ, பட் அதெல்லாம் ஆப்போசிட்டா நடக்குதுல்ல, அது எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்றாங்க. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கான்செப்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்றாங்க, இதோட கோர் கான்செப்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, உங்களோட இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல சில சில எக்ஸாம்பிள் நீங்க அக்செப்ட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பட் இத நீங்க வந்து உங்களோட மைண்டே 18த், 19த் செஞ்சுரிக்கு கூட்டிட்டு போயிருங்க. அப்ப இந்தியாலயா இருக்கட்டும், இல்ல வேற எந்த கண்ட்ரிலயா இருக்கட்டும், மேக்ஸிமம் வார் இந்த டைம் இந்த மாரி தான் இருந்துச்சு. ஒரு கலவர பூமியா தான் இருந்தது எல்லா இடத்துலயுமே. ஸோ அந்த டைம்ல இருந்த அந்த பீப்பிளோட மைண்ட் செட் அப்படி ஞாபகம் வச்சுட்டு இத பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல ஈஸியா புரியும். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 4 கோர் கான்செப்ட்ஸ் சொல்றாங்க. மீனிங்லெஸ்னஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, இந்த யூனிவர்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்க எதுக்குமே மீனிங் இல்ல. ஒரு பர்ப்பஸ் இல்ல. எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் இருக்கான்னா, இன்னொரு ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அத விட்டுட்டு அ ஹெல்ப் இல்லனாலும் ஒரு கைண்டாவாவது நடந்துக்கணும். அத விட்டுட்டு எவ்ளோ மர்டர் கேஸஸ்லாம் நடக்குது. அதே ஹியூமன் பொலிட்டீஷியனா இருந்தான் அப்டின்னா, அந்த பொலிட்டிக்கல் அத்தாரிட்டிய வச்சுக்கிட்டு அவன் எவ்ளோ வந்து கரப்ட் தான் பண்ண பார்க்குறான். எந்த ஹியூமனுக்கும் எதுவுமே வந்து ஹெல்ப் பண்ணணுன்ற ரியல் ட்ரூ அ ஹார்ட் வந்து அவங்கள்ட்ட இல்ல. அதனால இது எல்லாமே மீனிங்லெஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரிஜெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ட்ரெடிஷனல், மாரல், எத்திக்கல், ஏஸ்தெட்டிக் வேல்யூஸ் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து ஹியூமன் தானா அவனோட சௌரியத்துக்காக உருவாக்கிக்கிட்டது. அத வந்து ட்ரெடிஷனா நம்மளோட ட்ரெடிஷன் இதுதான். இத ஃபாலோ பண்ணு. அவனுக்கு புடிச்சிருக்கோ, பிடிக்கலையோ, ஆனா நம்ம ட்ரெடிஷன் இதுதான். இத தான் ஃபாலோ பண்ணணும். இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு சொல்றாங்கல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இந்தியன் கல்ச்சர்ஸே எடுத்துக்கலாம். எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு. இப்ப கூட இல்லாம இருக்கு. பட் நம்மளோட அம்மா, அவங்களோட அம்மா வாழ்ந்த காலத்துலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருப்பாங்க. இந்த மணிக்கு வெளிய போக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி நெறைய இப்படி நிமிர்ந்து பார்க்கக்கூடாது, பசங்க இருக்கத்துல வரக்கூடாது. மேக்ஸிமம் நெறைய வந்து இந்த மாரி கல்ச்சுரல் ரிஜெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கிற ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வந்து இவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து டினையல் ஆஃப் நாலேட்ஜ் அப்டின்னா, இவங்களோட தாட் பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஒரு சர்டைன் ட்ரூத்தான ஒரு விஷயம் வந்து எதுவுமே கிடையாது. இது உண்ம 100% உண்ம யூனிவர்சல் ட்ரூத் அப்டின்ற மாரி எதுவுமே இங்க வந்து கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து அவங்களா வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. இப்போ ஒரு பேரா இருக்கட்டும், ஏதோ ஒரு நேம் இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு ஐடியாலஜியா இருக்கட்டும், எல்லாமே ஹியூமன் அவனாவே உருவாக்கிக்கிட்டது. இப்போ ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு மாரி டிஃபர் ஆகுதுல்ல. நேமா இருக்கட்டும், லாங்குவேஜா இருக்கட்டும். ஸோ அததான் சொல்றாங்க. எந்த ட்ரூத்துமே உண்மை கிடையாது. எதுவுமே வந்து அதுக்குன்னு ஒரு ஆரிஜின் இருந்து அது உருவாகல. எவனோ அவன் பாட்டுக்கு கண்டபடி ஒவ்வொருத்தவங்க உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் நாலேட்ஜ். ஒரு ட்ரூ நாலேட்ஜ்ன்றது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதையும் டினைல் பண்றாங்க. அடுத்து ரிஜெக்ஷன் ஆஃப் அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டின்ற வேர்ட்ல காட் அப்படின்றவங்க மட்டும் இல்லாம, ஆ பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியா இருக்கட்டும், அப்புறம் சோசியல் அத்தாரிட்டி இருப்பாங்கல்ல, பிரசிடென்ட் இந்த மாதிரி இருக்கட்டும். ஏன் ஈவன் ஃபேமிலிக்குள்ளேயே இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அம்மா இல்ல அப்பா அந்த மாரி அத்தாரிட்டியா இருப்பாங்களா, அவங்களே வந்து இந்த மாதிரி அநியாயம்லாம் பண்றாங்கன்னா, அந்த அத்தாரிட்டிய கூட வந்து நாங்க ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இவங்களோட கோர் கான்செப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
இது ஒரு நைலிசம் வந்து எப்ப ஆரிஜின் ஆச்சு அப்டின்னா, 18த் செஞ்சுரில தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. சும்மா ஒரு சின்ன ஒரு வொர்க்கா அந்த மாரி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இது ஒரு மூவ்மெண்ட்டாவே வந்து ஸ்டார்ட் ஆனுச்சு. இது வந்து ஜெர்மன் பிலாசபர் இருக்காரு. ஃப்ரெட்ரிக் ஜாகோபின்னு ஒருத்தர் இருக்காரு. இவரு வந்து அவரோட வொர்க்ல ஃபர்ஸ்ட்டு அத இந்த டெர்ம் நைல் அப்டின்ற லாட்டின் வேர்ட யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு என்ன மீனிங்னா நத்திங் அப்டின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அத வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இத வச்சு தான் இவரு தான் ஆரிஜின் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இது வந்து எப்ப மூவ்மெண்ட்டா ஆச்சு அப்படின்னா, ரஷ்யால 19த் செஞ்சுரில இயர்லி 19த் செஞ்சுரில வந்து இந்த சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆனுச்சு. அ இந்த ஹிட்லரு இவங்களோட டைம் இருக்குல்ல, அந்த டைம்ல தான் வந்து இந்த மூவ்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரிஜெக்டிங் அத்தாரிட்டி அந்த பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி எல்லாம் ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆனுச்சு. ஓகேவா? இது எது மூலமா ரொம்ப பாப்புலர் ஆனுச்சு ஆல் ஓவர் கண்ட்ரிக்கும் எது மூலமா பாப்புலர் ஆச்சு அப்படின்னா, அ இவான் தெர்ஜி சாரி வெயிட் கைஸ். டெர்ஜினேவ் இவான் டெர்ஜினேவ் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஃபாதர்ஸ் அண்ட் சன் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்ல இருக்கிற மெயின் கேரக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டோட்டல் இப்ப நம்ம இதலோட கான்செப்ட் என்ன? இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்றதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபுல்லா எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க அப்பாவ, அவங்களோட ட்ரெடிஷனு, கல்ச்சரு இந்த மாதிரி பொலிட்டிஷியன் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு என்ன சொல்லுவாருன்னா, "சயின்டிஃபிக்கா என்ன ப்ரூவ் பண்றீங்களோ, அது மட்டும் தான் ட்ரூத்து. நான் அத மட்டும் தான் நம்புவேன். மத்த அன்ப்ரூவன் ஐடியாஸ் எல்லாமே வந்து நான் ரிஜெக்ட் பண்றேன்." அப்படின்னு சொல்லி இவரு சொல்லிட்டு இருப்பாரு. கடைசியா அவர் ரொம்ப இல் ஹெல்த் ஆவாரு. இந்த மாதிரி அவரோட டைம் வந்து ஸ்டோரி வந்து முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரி மூலமா தான் வந்து இந்த நைலிஸ்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 20த் செஞ்சுரில ஃப்ரெட்ரிச் நைட்ஷே அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த டெர்ம் நைலிஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த டெர்ம யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் டெத் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த டெத் ஆஃப் காட்ன்றது எப்படி வந்துச்சு அப்படின்னா, அ கிறிஸ்டியானிட்டில ஒரு பர்ட்டிகுலர் பீப்பிள் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அவர் இருந்த வரைக்கும் இந்த கண்ட்ரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. யூனிவர்ஸ் அந்த ட்ரெடிஷன் இது எல்லாமே கரெக்ட்டா ஸ்ட்ரிக்ட்டா அதாவது யாருக்கும் ஹார்ம் பண்ணாத விதத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எப்போ அந்த ஜீசஸ் காட் வந்து இறந்தாரோ, அப்பைலருந்து இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஹார்ம்ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, இந்த டெத் ஆஃப் காட்ன்ற கான்செப்ட்ட இவர் கொண்டு வராரு. ஸோ இந்த டெத் ஆஃப் காடுக்கு அப்புறம் அதோட வேர்ல்டோட பர்ப்பஸு, வேர்ல்டோட நாலேட்ஜு, ட்ரெடிஷனு, மொராலிட்டி இது எல்லாமே டெத் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவரு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதுதான் அதோட ஆரிஜின். இந்த நைலிசம்ல வந்து நெறைய டைப்ஸ் இருக்கு. அதுல எசென்ஷியலான 4 டைப்ஸ் என்னன்னா, எக்ஸிஸ்டென்சியல் நைலிசம் ஓகேவா? எக்ஸிஸ்டென்சியல் நைலிசம் என்னன்னா, அ அதாவது வாழ்க்கையே வெறுத்து போற மாதிரி இருக்கும். எதுக்குடா இருக்கோம் அப்படின்ற மாரி இருக்கும்ல. அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ்னா இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட்டான ஃபீலிங் நம்ம மனசுல வர்றது எதுக்குடா இருக்கோம்ன்னு ஃபீல் பண்றோம்ல. அத நான் லாட் ஆஃப் சஃபரிங்ஸா இருக்கட்டும், நம்ம போடுற எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகுறதா இருக்கட்டும். ஈவன் கடைசில நீங்க அச்சீவே பண்ணிட்டீங்க அப்படின்னாலும், அந்த அச்சீவ்மென்ட் வந்து வெளியில தெரியாம, அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்காம, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இதுதான் வந்து எக்ஸிஸ்டென்சியல் நைலிசம்ல சொல்றாங்க. லைஃப் வந்து டோட்டலா வெறுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே சஃபரிங்கா இருக்கும். போடுற எஃபோர்ட் எல்லாமே வந்து வேஸ்ட்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ரிலிஜியன் அப்புறம் ட்ரெடிஷன் இது எல்லாமே வந்து ரிபெல் பண்றாங்க. ஓகேவா? ரிபெல்னா போராடுறது. இது வேண்டாம் அப்படின்ற மாரி அகைன்ஸ்ட் பண்றாங்க. அடுத்து மாரல் நைலிசம்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ம் இன்ஹெரன்ட்டா அதாவது அதான் ஆரிஜினா வந்து இதுதான் ரைட்டு, இதுதான் தப்புன்னு எதுவுமே கிடையாது. அண்ட் மாரல் வேல்யூஸ், எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ் இது எதுக்குமே வந்து ஒரு பேஸ் கிடையாது. இந்த கான்செப்ட்ல தான் வந்து இது வருது அப்படின்ற மாரி பேஸ் கிடையாது. புடிச்சவங்க இப்படிதான் இருக்கணும்னு வச்சுக்கிறாங்க. புடிக்காதவங்க இது எங்களோட ஐடியா, நாங்க இப்படிதான் இருப்போன்ற மாரி மாத்திக்கிறாங்க. அதனால இது எல்லாமே வந்து மீனிங்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, அவருக்கான ரூல்ஸ வச்சுக்கணும். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. அது அது வந்து மாரலா நடந்துக்கணும். அநியாயமா நடந்துக்காம மாரலா நடந்துக்கணும் அப்படின்னு மாரல் நைலிசம் வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் நைலிசம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ பிரசன்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த கல்ச்சுரல் இது எல்லாமே வந்து எந்த ஒரு பிரசிடென்ட்டா இருக்கட்டும், எந்த ஒரு பொலிட்டிக்கல் பீப்புளா இருக்கட்டும், எல்லாத்தோட மோட்டோவும் அ கரப்ட் பண்ணணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கரப்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் நைலிஸ்ட்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ எபிஸ்டமாலஜிக்கல் நைலிசம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா,
எனக்கு ஹியூமனோட நாலேட்ஜ் இருக்குல்ல, அது வந்து நம்மளால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்ம தெரிஞ்சது எல்லாமே உண்மையானும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ உண்மையான ட்ரூத்துன்றது இந்த உலகத்திலே எக்ஸிஸ்ட்டாவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அவ்வளோதான். அவங்கவங்களுக்கு பயஸ் என்ன இருக்கோ, அத வச்சு தான் நம்ம வந்து கான்செப்ட் அந்த இத வந்து ஒ ஒ அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஒத்துக்கிறோம். புடிச்சிருந்தா ஒத்துக்கிறோம். இது வந்து ஒரு நாலேட்ஜே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த எபிஸ்டமாலஜிக்கல் நைலிசம் வந்து சொல்றாங்க. அடுத்தது நைலிஸ்ட் அப்டின்னாங்கன்னா, அந்த தியரிய ஃபாலோ பண்றவங்க. அவங்கள தான் நைலிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல 2 பேர் இருக்காங்க. 2 டைப்ஸ் இருக்காங்க. ஆக்டிவ் நைலிசம், பாசிவ் நைலிசம், பாசிவ் நைலிஸ்ட். ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஆக்டிவ் நைலிஸ்ட்னா சிம்பிள். அவங்க ரிபெல்லிங்னா அத உண்மையா களத்துல இறங்கி போராடுவாங்க. அவங்க தான் வந்து ஆக்டிவ். பாசிவ்னா சைலன்ட்டா இது தான்டா விதி அப்படின்னு அத அக்செப்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அதுதான் வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் நைலிஸ்ட்ஸ்க்கு டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது என்னன்னா, லிட்ரரி ஒர்க்ஸ் எந்தெந்த ஒர்க்ல வந்து நைலிசம் வந்து அப்ளை ஆயிருக்குன்னு. அங்க நெறைய ஒர்க்ஸ் இருக்கு. நீங்க கூகுள்ல கேட்டா கிடைக்கும். இல்லன்னா ஜெமினி, பெர்ப்ளெக்ஸிட்டி எதுல கேட்டாலும் கிடைக்கும். இந்த வெயிட்டிங் ஃபார் காட் நான் வந்து ஏன் சூஸ் பண்ணேன் அப்டின்னா, இது யூஜில மேக்ஸிமம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டில இருக்கிறவங்க படிச்சிருப்பீங்க. ஸோ, உங்களுக்கு இது நல்லாவே தெரியும்னு நெனைக்கிறேன். சாமுவல் பெக்கெட் எழுதின அந்த வெயிட்டிங் ஃபார் காடட் அப்படின்றதுல 2 கேரக்டர் இருப்பாங்க. மெயின் கேரக்டரா 2 பேர் இருப்பாங்க. யாரோ ஒருத்தர பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு லீஃப் இல்லாத ஒரு ட்ரீக்கு அடியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போர் அடிக்கும். அப்புறம் இடையில ஒரு லேண்ட்லோர்ட் வருவாரு. அவரு யாரோ ஒரு ஒரு மனுஷன டாக் மாதிரி கட்டி கயிறு போட்டு கூட்டிட்டு வருவாரு. அவர் வந்து இந்த டாகு கிட்ட ஃபன்னியா வித்த காட்டு அப்படி இப்படின்ற மாரி செய்ய சொல்லுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி அத நடிச்சு காட்டும். அவங்க செய்வாங்க. ஸோ, அதுக்கப்புறம் ஒரு மெசஞ்சர் மாரி ஒரு பாய் வருவான். நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த காடட்ன்ற பெர்சன் வந்து இன்னைக்கு வரல. நாளைக்கு கண்டிப்பா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஸோ, இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் ம டே வரைக்கும். அவங்க கடைசி வரைக்கும் அவங்கள பார்க்கவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் டேல பார்த்தா அந்த ட்ரீல ஒரு 2, 3 லீஃப் மட்டும் முளைச்ச மாதிரி இருக்கும். இந்த பாஸ் பண்ணி போனாங்கல்ல லேண்ட்லார்டும் அந்த டாக் மாதிரி லக்கின்றது அந்த டாக் மாரி இருக்கிற ஹியூமன். ஸோ அந்த பையனும் வந்து வருவாங்க. வந்தா அந்த டாகுன்ற இது அந்த லக்கின்ற பையனுக்கு அ டெவ் அ வாய் பேச முடியாம இருப்பாங்க. அந்த லேண்ட்லார்ட் வந்து கண் தெரியாத மாரி இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி டோட்டல் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா, இதோட மெயின் தீமே வந்து கார்டன் நீங்க நெனச்சு வெயிட் பண்ணி இப்போ வருவாரு, அப்போ வருவாருன்னு வெயிட் பண்றீங்கல்ல, அந்த கார்டன்ற கான்செப்ட்டே கிடையாது. அவரு எப்பயுமே வரமாட்டாரு. இடையில இருக்கிற ப்ரீஸ்ட்டு இவங்கலாம் இருக்காங்கல்ல, செயிண்ட், ப்ரீஸ்ட்டு இவங்க தான் வந்து அதுக்கு நமக்கு ஃபேக்கான பிலீஃப் வந்து குடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சிம்பாலிசம் இதுல வச்சு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த லக்கின்ற நேமு குட்டான நேமு. நம்ம எல்லா விஷயமும் ஈஸியா கிடைக்கிறது தான் லக்கி பெர்சன்னு சொல்லுவாங்க. பட் அந்த பெர்சன் அங்க ஒருத்தருக்கு கீழ ஸ்லேவா நாய் மாதிரி இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நெறைய கம்பேரிசன்ஸ், சிம்பாலிசம் அதெல்லாம் வந்து அதில வச்சிருப்பாங்க. ஸோ மெயின் கான்செப்ட் என்னன்னா, இந்த நைலிசம்ல என்ன சொல்லியிருக்காங்களோ, அது எல்லாமே அங்க இருக்கும். அவங்க எதுக்கு மீனிங்லெஸ்ஸா வெயிட் பண்ணுவாங்க. அங்க நடக்கிற சிச்சுவேஷன், அங்க நடக்கிற ஆக்ஷன் எதுக்குமே மீனிங்கோ, இல்ல ஒரு பர்ப்பஸோ எதுவுமே இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டா இந்த தியரிக்கு அந்த ஸ்டோரி வந்து பெர்ஃபெக்ட்டா அப்ளிகபிள் இருக்கும். அதனால தான் வந்து இந்த ஸ்டோரிய வந்து நான் சூஸ் பண்ணி சொன்னேன். ஸோ இது மாதிரி நெறைய ஸ்டோரீஸ் இருக்கு. நீங்க தேட்டீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதோட இது தியரி வந்து முடியுது கைஸ். உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஸ்டோரியில அந்த தியரிய கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் சொல்லி தர ரெடியா இருக்கேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் எப்படி எழுதணும், அடுத்து மெயின் பார்ட் எப்படி எழுதணும், கன்க்ளூஷன் பார்ட் எப்படி எழுதணுன்ற எம்ஏ ப்ராஜெக்ட்டுக்கான கம்ப்ளீட் கைடுமே நான் குடுக்க ரெடியா இருக்கேன். இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட். தேங்க் யூ கைஸ்.